சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அமுதவள்ளி, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன் சித்தப்பா சொத்துக்காக உன்னை கொலை பண்ண பார்த்தா. அதனால உன் அம்மாவும் அப்பாவும் உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எங்க 2 பேத்துக்கிட்டையும் ஒன்றை கொடுத்து எங்கேயாவது கொண்டு போய் காப்பாத்துங்கன்னு கொடுத்தாங்க. நாங்களும் அந்த ஊரை விட்டு வந்து உன்னைய காப்பாற்றணுமேனு உன்னைய நாங்கள் யாருக்கும் தெரியாமல் வளர்த்துனோம். இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொன்னால் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும்னு நீ திரும்பவும் ஊருக்கு போய் உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் உன்கிட்ட சொல்லாமையே மறைச்சிட்டோம். நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் உன்னைய தேடி வருவாங்க. அப்போ இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சோம்மா. ஆமாம் தங்கம், இந்த விஷயத்தை ஏற்கனவே கிட்டு மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு. நானும் உன்னுடைய அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தையெல்லாம் உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் இப்போ அந்த கடவுளாக பார்த்து அவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அம்மாடி அமுதா, உன் அம்மா உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஏதோ வேகத்தில் உன்னைய கொடுத்து அனுப்பிட்டாலே தவிர அதுக்கப்புறம் உன்னை பிரிஞ்சவ ரொம்ப கஷ்டப்பட்டா. உன்னைய தேடிதான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கே வந்தோம். இங்கே வந்து ஊர் ஊரா போய் உன்னைய நாங்கள் தேடாத இடமே இல்லை. கடைசியா சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை என் மகளை நான் பார்க்கணும்னு உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். எனக்கு இதுவே போதும். அம்மா, அப்பா. கிட்டு மாமா, அமுதவள்ளி அவள் அம்மா அப்பாவோட சேர்ந்துட்டா. நம்ம கடமை முடிஞ்சுது. இனி அமுதவள்ளிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வாங்க கிட்டு மாமா, நம்ம போவோம். சரி பட்டு. தேவியம்மா, உங்கள் மக அமுதவள்ளியை உங்ககிட்டயே சேர்த்துட்டோம். எங்களுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஐயா, அம்மா, அப்போ நாங்கள் வரோம். நில்லுங்க. என்ன, அமுதவள்ளியை எங்க கிட்ட சேர்த்துட்டா உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? பட்டு, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் மகளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து நாங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் அதை விட சிறப்பா நீங்க 2 பேரும் பண்ணிருக்கீங்க. அமுதவள்ளி கிட்ட எங்க 2 பேருக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. இங்க பாரு பட்டு, நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீயும் எனக்கு மகதான். அமுதவள்ளி என்னைக்குமே உனக்கு கூட பிறந்த தங்கச்சிதான். ஒரு நல்ல அக்காவாவும் மாமாவாவும் நீங்க 2 பேரும் என்னைக்குமே அமுதவள்ளியோட இருக்கணும். சரிங்கம்மா. சம்மந்தியம்மா, இத்தனை வருஷம் உங்கள் மகளை பிரிஞ்சு நீங்களும் உங்களை பிரிஞ்சு அமுதாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ சரியான நேரத்தில் தான் அந்த கடவுள் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்மாவோட துணை எந்த நேரத்தில் இல்லைனாலும் தான் தாயாக போகிற நேரத்தில் யார் இல்லைனாலும் அம்மா பக்கத்தில் இருக்கணும்னு எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் தோணும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த கடவுள் உங்களை கொண்டு வந்து அமுதா கிட்ட சேர்த்திருக்காரு. என்னதான் என் மருமகளை நான் ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாலும் அவள் குழந்தை பெற்றுக்க போகிற நேரத்தில் அவள் மனசில் எனக்குன்னு ஒரு அம்மா இல்லாமல் போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுமோன்னு நினச்சேன். ஆனால் அந்த கவலையை தீர்த்து வைக்கிற மாதிரி நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தியம்மா. சரிங்க சம்மந்தியம்மா, உங்கள் மகளுக்கு வளையல போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வண்ணத்தேரோடும் பூமியிலே செல்ல தாயான பூமகளே, எங்க சந்தோஷ பாடலிலே உன்னை கொண்டாடும் நேரமிதே. மணமாலை உறவிலே மாயக்கண்ணல் வரவிலே ஒரு தாயும் செய்யுமே நலம் கூடி வாழவே. கனவுகள் மடியினில் வளர்கிறதே. எம்மாடி, நில்லுங்க. நீங்க தான் அமுதாவதி அம்மாவும் அப்பாவுமா? ஆமாம்மா.
சரி சரி, இத்தனை வருஷம் மகளை பிரிஞ்சு பாவம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமாங்கம்மா, ரொம்பவே வருத்தப்பட்டோம். இப்போ எங்க மகன் எங்களுக்கு திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு அமுதா ஒரே பொண்ணா இல்லை எப்படி? இல்லம்மா, அமுதாவுக்கு அப்புறம் ஒரு பையன் இருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஓவோ சரி சரி. சரி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிறாப்புல. மகளை தொலைச்சது நல்லதுதான் போங்க. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் காது குத்து அது இதுன்னு எந்த ஒரு செலவும் இல்லை பாத்தீங்களா? இதா இப்ப கூட பலகாப்பம் முடிஞ்சு உங்க மவளை நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும். போய் பிரசவம் எல்லாம் நீங்க தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு தானே உங்க மவனே தெரிஞ்சது. இனி இன்னைக்கேவா நீங்க கூட்டி கொண்டு போக போறீங்க? இல்ல, இங்கதான் இனி பிரசவம் எல்லா செலவும் நீங்க தான் பாப்பாவோ. அந்த விதத்திலயும் உங்களுக்கு செலவில்லை போங்க. ஊர் உலகத்திலே எல்லாரும் பொம்பளை பிள்ளைய பெக்கும்போ செலவுக்கு தான் பயப்படுவாவோ. கல்யாணம் பிரசவம் காது குத்துன்னு எல்லாம் பார்க்கணுமேண்டு. ஆனா உங்களுக்கு அந்த கவலை இல்லை. எந்த செலவும் இல்லாம மகளுக்கு எல்லா காரியம் முடிஞ்சிட்டு. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க மகளுடைய எந்த நல்ல காரியத்திலையும் எங்களால எதுவுமே செய்ய முடியலையேன்னு நாங்க இத்தனை காலமும் வருத்தம் தான் பட்டிருக்கோமே தவிர இத்தனைக்கும் செலவு மிச்சம்னு நாங்க நினைச்சது கூட கிடையாது. எங்க பொண்ணு எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டா அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு எவ்வளவு நாள் கனவு கண்டிருப்போம். ஆனா எங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு பிரசவம், அவளுக்கு பிறக்க போற குழந்தைங்களுடைய நல்லது கெட்டது இது எல்லாத்தையுமாவது நம்ம பார்க்க போறோம்னு நாங்களே சந்தோஷமா இருக்கோம். இத்தனை நாள் தான் அவளுடைய எந்த நல்ல காரியத்திலையும் ஒரு அம்மா அப்பாவா நாங்க அவ கூட இல்லாம போயிட்டோம். ஆனா இனி என் பொண்ணுடைய வாழ்க்கையில நடக்க போற எல்லா நல்லது கெட்டதையும் பார்க்கிறதுக்கு அவளுடைய அம்மா அப்பா நாங்க இருக்கோம். எங்க பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டியது எங்க கடமை. அது மட்டும் இல்லாம அவ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது வேணும்னா எந்த சீரும் கொண்டு வராம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவ எங்க பொண்ணு. அவ குழந்தை பெற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கும் குழந்தைங்களுக்கும் சேர்த்து கல்யாணத்துக்கு பண்ண வேண்டிய சீருக்கும் மேல அவளுக்கு நாங்க சீர் செஞ்சு அனுப்புவோம். கல்யாணத்துக்கும் சேர்த்து சீர் செஞ்சு அனுப்புவாங்களாம்ல. அனுப்பட்டும் அனுப்பட்டும். எப்படியோ இந்த கருவா பையன் அவளை இங்க வச்சுதான் பிரசவம் பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு குதிச்சுக்கிட்டு கிடந்தான்ல. இப்ப அவ அம்மா அப்பா வந்துட்டாவோ, அவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. இனி அவ புள்ள பெற்று வர வரைக்குமாவது நிம்மதியா இருக்கலாம். யாரு பாப்பா நீ? ஆண்டி, என் பேரு பிங்கு. நான் இங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். அன்னைக்கு உங்க வீட்ல நிறைய பலூன் இருந்துச்சு. அது இன்னும் இருக்கா? இருந்தா ப்ளீஸ் எனக்கு ஒண்ணே ஒன்னு தாங்களே ப்ளீஸ் ப்ளீஸ். பலூன் அதெல்லாம் இல்லையே பாப்பா, எல்லாம் தூக்கி போட்டுட்டனே. ஐயோ இல்ல இல்லக்கா, பரவாயில்ல. சரிம்மா. சரி, நீங்க இங்க புதுசா குடி வந்திருக்கீங்கல்ல, நான் அன்னைக்கே பார்த்தேன். சரி, புதுசா கல்யாணம் ஆனவங்க சும்மா வீட்டுக்கெல்லாம் வந்து தொல்லை பண்ண வேணாம்னு தான் நான் வராம இருந்தேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்லக்கா, நீங்க எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு வரலாம். ஆண்டி நானும் வரலாமா? ஓ, நீயும் எப்ப வேணும்னாலும் வரலாம். ஹை ஜாலி. சரிம்மா, சரி நாங்க அப்ப வரோம். சரிக்கா வாங்க. ஆண்டி நான் நாளைக்கு வரேன், எனக்கு பலூன் வாங்கி வைப்பீங்களா? வாங்கி வைக்கிறேன். ஹை ஜாலி ஜிங்கினக்கா ஜிங்கினக்கா. இந்த பாப்பா ரொம்ப காமெடியா இருக்கு. அஞ்சலிக்கா தான் ஃபோன் பண்றா. ஹலோ அஞ்சலிக்கா. கையில என்னடி பண்ற? ஒன்றும் இல்லைக்கா, நான் என்ன பண்றது, போர் அடிச்சு போய் தனியா உட்காந்துருக்கேன். என்னடி இங்க எல்லாரோடையும் இருந்துட்டு அங்க போய் தனியா இருக்கும்போது என்னமோ மாதிரி இருக்கா? அடா ஆமாக்கா, அங்க முகிலே நிலா பூரணி தாரணி எல்லாரோடையும்
ஜாலியா விளையாடிக்கிட்டு நேரம் போறதே தெரியாது. ஆனா இங்கன்னா அவர் கிளம்பி வேலைக்கு போயிடுவாரு. நான் மட்டும் இங்க வீட்ல தனியா உட்காந்துருக்கேன். போர் அடிக்குதுக்கா. ஏ கையில இந்த தனியா உட்காந்து போர் அடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். நாளையில இருந்து உனக்கு உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காதுடி. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி கையில, நாளைக்கு நாங்க எல்லாரும் அங்க சென்னைக்கு வரோம். என்னக்கா சொல்ற? சென்னைக்கு வரீங்களா? ஆமாண்டி கையில, திடீர்னு சிவா மாமாவுக்கு லண்டன்ல ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போக சொல்லிட்டாங்க. அவரு இன்னைக்கு நைட்டே சென்னை கிளம்பணும், அங்க இருந்து லண்டனுக்கு ஃப்ளைட்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க எல்லாரும் கிளம்பி இன்னைக்கு நைட்டே சென்னைக்கு வரோம். நாளைக்கு காலையில சென்னைக்கு ரீச் ஆயிருவோண்டி. ஐயோ என்னக்கா சொல்ற? லண்டனுக்கா? மாமா மட்டுமா போறாரு? மாமா மட்டும் போய் அங்க சமைக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா, அதனால என்னையும் கூட்டிட்டு போறாருடி. என்னக்கா சொல்ற? நீயும் போறியா? சரி போனா எப்ப வருவீங்க? ஐயோ அதையெல்லாம் நாங்க வந்து சொல்றேன்டி கையில, இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் கேளு. நாளைக்கு நாங்க எல்லாருமே சென்னைக்கு வந்துருவோம். எல்லாரும்னா மீனாக்காவும் ஜீவா மாமாவும் வர்றதில்ல, மாமாவுக்கு லீவு கிடைக்கல. அப்புறம் அஸ்வினும் ஸ்வேதாவும் ஹோட்டலை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான், சிவா மாமா, அத்தை, அப்புறம் எல்லா குட்டீஸும் வரோம். பூரணி, தாரணி, முகிலு, நிலா, நாங்க எல்லாரும் வரோண்டி. இது குட்டீஸ் எல்லாரும் வராங்களா? ஹை ஜாலி. சரிடி கையில, நீ சக்தி கிட்ட விஷயத்த சொல்லிடு. நாங்க இப்ப நைட்டு ட்ரெயின் ஏறிடுவோம், சரியா? இங்க முகில நிலாவும் ரெடியாகி நின்றுகிட்டு இருக்குதுங்க. எப்ப சென்னைக்கு போறோம்னு கேட்டு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுதுங்கடி. நாங்க கிளம்பி வந்துடுறோம், சரியா? சரிக்கா வாங்க, நான் சொல்லிடுறேன். ஐயோ முகிலு, நிலா, பூரணி, தாரணி எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எல்லாரும் வர போறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.